குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஓகே, இனி நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 2 ஃபோக் ஸ்பூன், சரியா? முட்கா 2 அதுக்கப்புறம்னா வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். வாட்டர் பாட்டில் மூடில் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதில் வந்து சின்னதாக ஒரு குச்சியை இந்த மாதிரி சரி நிற்க வச்சுக்கணும், சரிங்களா? வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், மூடிட்டோம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோக் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதை இந்த குச்சியை பயன்படுத்தி இது மேலே குச்சி மேலே வந்து வைக்கணும். நீங்கள் எப்படியான வச்சுக்கலாம், சரியா? எப்படி வைக்கணும் சொல்லி தட்டுமா? சொல்லித்தாங்க சார். ஓகே, அது ரொம்ப சிம்பிள். 2 ஃபோக் ஸ்பூன் இருக்கு இல்லையா, ரெண்டையுமே ரெண்டோட முழுப்பகுதியில் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நல்லா டைட் பண்ணிடணும். நல்லா டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு குச்சியை எடுத்து நிறைய ஹோல் இருக்கு இல்லையா, இதில் வந்து இப்படி உள்ளே விட்டுணும். உள்ளே விட்டுட்டு அப்படியே இப்படி குச்சியை பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிற்கும். பொறுமையாக கொண்டு வந்துட்டு இந்த நிற்க வச்சிருக்க குச்சி மேலே பொறுமையாக வச்சிடணும். வச்சுட்டா என்ன ஆகுது, அப்படியே நின்றுட்டு தெரியுதா? தெரியுதுங்க சார். இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, இப்போது தனித்தனியாக இருந்த ஸ்பூனை வந்து ஒன்றா கோர்த்து வச்சுட்டோம், சரியா? இப்போது ஒரு பொருளோட மொத்த எடையும் ஒரு புள்ளி வழியே செயல்படும். அதுக்கு பேர் ஈர்ப்பு மையம், சரியா? இப்போது இந்த 2 ஸ்பூனோட ஈர்ப்பு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா நடுவில் ஒரு குச்சி வச்சிருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல செயல்படுறது தான் ஈர்ப்பு மையம், சரியா? ஸோ அந்த ஈர்ப்பு மையத்தில் நம்ம வைக்கும் பொழுது என்ன ஆகிறது இல்லை, அது கீழே விழுறதில்லை, சரியா? இப்போ ஈர்ப்பு மையம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈர்ப்பு மையங்கிறது ஒரு பொருளோட மொத்த எடையும் ஒரு புள்ளி வழியே செயல்படும், அதுதான் அதோட ஈர்ப்பு மையம், சரியா? இப்போ ஈர்ப்பு மையம் வந்து எங்கே நடைமுறை வழக்கில் பயன்படுது அப்படின்னா, இப்போ 2 அடுக்கு பஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ தான் கூட்டமாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ஃப்ளோரில் மட்டும்தான் நிறைய பேர் ஏற்றுவாங்க, சரியா? மேலே இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சீட்டில் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அதுக்கு மேலே வந்து அதிகமாக ஏற்ற மாட்டாங்க, சரியா? ஏன்னா அங்கே மேலே அதிகமாக நம்ம வெயிட் ஏற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா புவியீர்ப்பு மையம் வந்து மேலே அமைஞ்சது அப்படின்னா பஸ்ஸு கவர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம், சரியா? இப்போ கனரக வாகனங்களையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரக்குகளில் வந்து அதில் ஏற்றும் பொழுது கீழ் மட்டத்தில் மட்டும்தான் அதிகமான வெயிட்டுகள் வந்து ஏற்றுவாங்க, ரொம்ப உயரமாக ஏற்ற மாட்டாங்க. புரியுதுங்களா? என்னன்னு புரியுதுங்களா? அப்புறம் தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மையோட ஈர்ப்பு மையமும் எடையும் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதோட கீழ்ப்புறம் இருக்கு இல்லையா, கீழ்ப்புறத்தில் தான் அந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். அதனால தான் நம்ம ஆட்டி விடும்போது இப்படி ஆடிட்டு கரெக்டாக வந்து நின்றுக்கும். புரியுதா? ஈர்ப்பு மையம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூங்க சார்.